சிரிப்பும் வெட்கமுமே மாணவர்களின் இரு கண்கள் என்று மதுரையில் நீதிபதி சிவஞானம் மாணவர்களிடையே நிகழ்ச்சி உரை நிகழ்த்தினார். மதுரை பெருக்குடி சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் 60வது ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் இளங்கலை மற்றும் முதுகலை பயின்ற 420 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் திருக்குறள் காட்டும் நெறியில் நின்று இரக்கத்துடனும் தவறு செய்ய அஞ்சும் வெட்கத்துடனும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என வாழ்த்தினார். விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் பாதுகாப்பு கருதி மதுரை சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் 10 நாட்களுக்கு பிறகு மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நேற்று இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதற்கிடையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாளையங்கோட்டை சிறையிலிருந்து மதுரை மத்திய சிறைக்கு அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராசிபுரத்தில் ரூபாய் 40 கோடி மதிப்பிலான நகைகளுடன் சிக்கிய தனியார் கொரியர் வாகனம் 12 மணி நேர விசாரணைக்கு பின்பு விடுவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தனியார் கொரியர் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 40.17 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சுமார் 12 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினர். இறுதியில் நகைக்கடை உரிமையாளர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரியாக இருந்ததை அடுத்து நகைகளுடன் அந்த வாகனம் விடுவிக்கப்பட்டது. சென்னையில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் தோடங்கர் மற்றும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு 200 இடங்களிலும் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் 100% வெற்றியும் பெறுவோம் என்றார். மேலும் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் குறித்து தலைமை இறுதி முடிவு எடுக்கும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் காட்டு யானை தாக்கி 2 படுகாயமடைந்த நிலையில் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி அருகே ஒற்றை யானை தாக்கியதில் கொண்டப்பன் மற்றும் கனகப்பன் ஆகிய 2 பலத்த காயமடைந்தனர். யானைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட கோரியும் மின்வேலி அமைக்க கோரியும் கிராம மக்கள் கிருஷ்ணகிரி குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சின்னசேலம் அருகே கார் மரத்தில் மோதி கோர விபத்து நேரிட்ட நிலையில் ஐடி பெண் ஊழியர், அவரது மாமியார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சென்னையிலிருந்து கோவை நோக்கி சென்ற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ஐடி ஊழியர் உபாசனா மற்றும் அவரது மாமியார் உஷா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த உபாசனாவின் கணவர் மற்றும் 2 குழந்தைகள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லும் போது விபத்து நேரிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவி வந்த நீண்ட கால இழுபறி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடுவது என இறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்கூட்டணியில் புதிதாக லட்சிய ஜனநாயக கட்சி இணைந்துள்ளது. முன்னதாக இக்கட்சியை இணைக்க முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்ப்பு தெரிவித்ததாலும், மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்ததாலும் கூட்டணி முடிவாவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. பாஜக 10 இடங்களிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 இடங்களிலும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமியும் ஆர்.பி. உதயகுமாரும் இணைந்து அதிமுகவை அழித்துவிட்டனர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக நடிகர் விஜய் வீட்டு வாசலை தட்டிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். மேலும் தமிழகத்தை 11% வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டிய ஓபிஎஸ் தான் இப்போது அண்ணா தொடங்கிய திமுகவிலேயே இணைந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்று ஓபிஎஸ்ஐ வரவேற்று பேசினர்.
நாகர்கோவிலில் பழைய கார்களை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 26.14 லட்சம் மோசடி செய்த மின்வாரிய பெண் ஊழியர் கீதா என்பவரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் ஒழுகினச்சேரியைச் சேர்ந்த உமா என்பவரிடம் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி கீதா பல தவணைகளாக பணத்தை பெற்றுள்ளார். பணத்தை திருப்பிக் கேட்டபோது தனது மகன்களை வைத்து உமாவை மிரட்டியதாக எழுந்த புகாரின் பேரில் வடச்சேரி போலீசார் கீதாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஈத்கா மைதானத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 30,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட கூட்டு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களுக்கு தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிரபல தொழிலதிபர் மெக்கா ஃபரிதாவை சுதீஷ் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அனைவருக்கும் என்னுடைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இன்னைக்கு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு தேமுதிக சார்பில் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க பிறந்த ஊரு ஆம்பூர்ல இன்னைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பிறகு நான் பொது நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தலைமை கழகத்துல நாங்க நடத்தின இஃப்தார் நோம்புல முதல்ல கலந்துக்கினேன். இன்னைக்கு ஆம்பூர்ல நம்முடைய ரம்ஜான் நோம்புல என்னை அழைத்த அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை பள்ளிவாசல் மற்றும் கிருஷ்ணாபுரம் மைதானத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 2,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான், உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ வேண்டும் என வாழ்த்தினார். மேலும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக அன்பு கரங்கள் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் நாம் நினைத்து பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால், அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் என்பதும் 18 வயது வரையிலும் தமிழக அரசே பொறுப்பேற்று கொண்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதாரம், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்பான ஒரு சட்டத்தை அன்பு கரங்கள் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து புனித ரம்லானுடைய மகிழ்ச்சியில் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம், பாராட்டுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புனித ரம்லான் இந்த மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியான எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.